1772 பிறந்து 1793 மர்மமாக மறைந்த சிவகங்கை சீமையின் இரண்டாவது அரசி வெள்ளச்சி நாச்சியார். வீரமங்கை வேலு நாச்சியாரின் ஒரே மகளும் சிவகங்கை சீமையின் இரண்டாவது அரசியுமான வெள்ளச்சி நாச்சியாரை பற்றி உங்களுள் எத்தனை பேருக்கு தெரியும்? இவர் 1790ஆம் ஆண்டு முதல் 1793 வரை சிவகங்கை திறம்பட ஆட்சி புரிந்தவர். இவருடைய பிறப்பும் இளமையும் பார்க்கின்ற பொழுது வெள்ளச்சி நாச்சியார் 1772ஆம் ஆண்டு சிவகங்கை சீமையில் பிறந்தார். இவர் சிவகங்கை மன்னர் முத்துவடகநாத பெரிய உடையார் தேவர் மற்றும் வீரமங்கை வேலு நாச்சியார் ஆகியோரின் ஒரே மகள் ஆவார். வெள்ளச்சி நாச்சியார் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவரது தந்தை முத்துவடகநாதர் தேவர் 1772ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காளையர் கோவிலில் பெரும் போரில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வீரமரணம் அடைந்தார். தந்தையை இழந்த வெள்ளச்சி நாச்சியார் தாய் வேலு நாச்சியாருடன் 8 ஆண்டுகள் திண்டுக்கல் அருகே விருப்பாச்சிபாளையத்தில் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் தஞ்சமடைந்தார். 1780ஆம் ஆண்டு சிவகங்கை மீட்கவும் வாரிசு அறிவிப்பும். 1780ஆம் ஆண்டு வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கையை மீட்டார். தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாரை சிவகங்கை சீமையின் வாரிசாக அறிவித்தார். மருது சகோதரர்கள் வெள்ளச்சி நாச்சியாரின் ஆட்சிக்கு உதவியாக நியமிக்கப்பட்டனர். 1790ஆம் ஆண்டு முடிசூட்டு விழா. 1790ஆம் ஆண்டு வேலு நாச்சியார் தனது தளர்ந்த வயது மற்றும் உடல்நிலை காரணமாக தனது மகள் வெள்ளச்சி நாச்சியாரை சிவகங்கை சீமையின் அரசியாக மணிமுடி சூடினார். 1790 முதல் 1793 வரை சிவகங்கை சீமையின் இரண்டாவது அரசியாக அதிகபூர்வமாக ஆட்சி செய்தார். 1791ஆம் ஆண்டு சிவகங்கை சீமையின் இலக்கிழார்களில் ஒருவரான சக்கந்தி தேவரின் மகன் வேங்கன் பெரிய உடை தேவருக்கும் திருமணம் நடந்தது. அதே ஆண்டு வெள்ளச்சி நாச்சியாருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 1793ஆம் ஆண்டு மர்மமான முறையில் மரணம். 1793ஆம் ஆண்டு வெள்ளச்சி நாச்சியாரும் அவரது 1 வயது குழந்தையும் நோயின் காரணமாக மர்மமான முறையில் இறந்தனர். வெள்ளச்சி நாச்சியார் மறைந்தபோது அவருக்கு வயது 21 மட்டுமே. இவர்களது மறைவு சாதாரணமாக மறைவு மட்டுமல்ல, அரசியலில் படுகொலையா என்ற மர்மமும் இன்று வரை நீடிக்கின்றது. இவரது மறைவிற்கு பின்னர் மருது சகோதரர்களின் ஆங்கிலேய எதிர்ப்பு எழுச்சி காலமான 1801 இவரது கணவர் வேங்கன் பெரிய உடைய தேவரும் மர்மமான முறையில் மரணமடைந்தார். அதன் பின்னரே சிவகங்கை சீமை ஆங்கிலேயர்களின் முழு கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. இன்றைய நிலை. வீரமங்கை வேலு நாச்சியாரின் பெயர் இன்று பலராலும் போற்றப்படுகிறது. ஆனால் 1790 முதல் 1793 வரை சிவகங்கை ஆண்ட வெள்ளச்சி நாச்சியாரின் பெயர் எந்த வரலாற்று புத்தகத்திலும் இல்லை, ஏன் இடம்பெறவும் இல்லை. இவர்தான் சிவகங்கை சீமையின் இரண்டாவது அரசி. இவரது மறைவிற்கு பின்னரே சிவகங்கை நேரடி அரசு. இவர்தான் சிவகங்கை சீமையின் இரண்டாவது அரசி. இவரது மறைவிற்கு பின்னரே சிவகங்கை நேரடி அரசு வாரிசு வீழத் தொடங்கியது. என் தாயின் வீரத்தை தொடர்ந்தேன், ஆனால் என் கதையை யாரும் எழுதவில்லை. இவரது மனது பேசியிருக்கலாம். இந்த அரசியின் கதையை நீங்கள் முன்பே கேள்விப்பட்டிருந்தால் உங்களுடைய கருத்துக்களை இந்த அரட்டை பெட்டியில் பதிவிடுங்கள். நானும் இதன் மூலம் இன்னும் பல கருத்துக்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும்.